श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो में सन्निधत्तां सदा हृदि श्रीवासरंग परकाल मुनित्रयाप्त लक्ष्मात्मरक्षण इत्युगागमान्तम् आचार्य भक्ति परिपोधम अनर्कशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। श्रीमद्गोपालार्घ्यदेशिकदयैकपात्रं प्रज्ञाविरक्तिकरुणादिगुणौघवासम् आचार्यसप्तशतीकाव्यं प्रियादरेण दत्तं श्रीगोपालार्घ्यमहादेशिकमाश्रयामः। श्रीमद् आचार्य सप्तशती ஆச்சரியமாக அருளி செய்த ஸ்தோத்திர கிரந்தம் ஸ்ரீ ஊவே மன்னார்குடி கந்தாடை கோபாலார்ய மகாதேசிகன் அனுகிரகித்து அருளி செய்த ஸ்தோத்திர கிரந்தத்தை இதுவரை 77 ஸ்லோகங்கள் அனுபவித்து வந்தோம். பாலகாண்டத்தில் நேற்றைய தினம் அந்த அற்புதமான விஷயத்தை ஜனங்கள்லாம் கேள்விப்பட்டு கூப்பிய கைகளுடன் அனந்த சூரியை வந்து தரிசித்து அவரை வணங்கி சுவாமியின் பக்தியை பாராட்டி பேசினார். அது வரைக்கும் பார்த்தோம். அதிகாரிணோ அதமுதிதா விஸ்மித சித்தா அயாசிஷு ஸ்வக்ருஹான் உத்சவமனுபூய குருர்தயிதா சகிதः புரீம் காஞ்சீம். அதிகாரிணோ அதமுதிதா விஸ்மித சித்தா அயாசிஷு ஸ்வக்ருஹான் உத்சவமனுபூய குருர்தயிதா சகிதः புரீம் காஞ்சீம். அவெல்லாம் அனந்த சூரியை வணங்கி தரிசித்து அவருடைய பக்தியை பாராட்டி பெருமாளுடைய கருணையை புகழ்ந்து பேசி அவரவர்கள் இருப்பிடத்திற்கு திரும்பி சென்றனர். அவரவரது வீடுகளுக்கு திரும்பினர். கோயில் நிர்வாகிகள் திருப்தி அடைந்து மனசில் குதூகலத்துடன் சந்தோஷத்துடன் மகிழ்ச்சியுடன் தனது வீடுகளுக்கு திரும்பினர். அனந்த சூரியும் அவரது தேவிகள் தோத்தாரம்பையும் உற்சவ வைபவத்தை நன்றாக தரிசித்து முடித்து காஞ்சிபுரம் திரும்பி வந்தனர். இதான் அந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். ஏன் திருப்தி அடைந்தனர்னா, அந்த கோயில் நிர்வாகிகளுக்கு முதல்ல ஒரு கிளேசம் இருந்தது, குழப்பம் இருந்தது, கவலை இருந்தது. அந்த மணி காணமே, அது எங்கே போயிடுத்தோ, ஏன் எப்படி திருடு போயிருக்குமோ அப்படின்லாம் ரொம்ப ஒரீடு. அது முடிஞ்சு சரி பெருமாள் தான் அதை இவருக்கு கொடுத்துருக்கார் அப்படின்ற ஒரு திருப்தி. அது மட்டும் இல்லாமல் மனசில் குதூகலமாக, ஏன் குதூகலம் சந்தோஷம் அப்படின்னா, பெருமாள் எவ்வளவு காருண்யமாக ஒரு 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 சர்ப்ரைஸ் வேறு அவர்களுக்கு வியப்பு மேலிட, எப்படி அந்த தன்னுடைய கண்டாமணி சந்நிதியில் இருக்கிற கண்டாமணி அதை அனந்த சூரி கொடுத்து, அனந்த சூரியும் அவர் தேவிகளுக்கு கொடுத்து, அந்த தேவிகள் அதை திரவ பொருளாக ஸ்வீகரித்து ஒரு நல்ல மகன் இந்த ஸ்ரீ வைஷ்ணவத்திற்கு அதை தழைத்து ஓங்குவதற்காக பிறக்கப் போவதை அறிந்து அவர்கள் குதூகலத்துடன் மகிழ்ச்சியுடன் ஒரு ஆச்சரியத்துடன் திருப்தியுடன் தனது வீடுகளுக்கு திரும்பினார் அப்படிங்கிறார். அதில் வேறு முதல் 2 ஸ்லோகத்தில் முதல் லைனில் ஒரு வேர்ப் இருக்குது, 2வது லைனில் அந்த வேர்ப் கிடையாது. அதாவது அவரவர்கள் தங்கள் வீடுகளுக்கு திரும்பினார். அடுத்த வரியில் அனந்த சூரியும் தேவியும் காஞ்சிபுரத்துக்கு, அவ்வளோதான். காஞ்சிபுரத்துக்கு அப்படின்னு நிறுத்திட்டார். அப்படின்னா திரும்பினார்னு அர்த்தம். அந்த முதல் லைனில் இருக்கிற வேர்பையே எடுக்கிறார். அவ்வளோ அழகான லக்ஷணங்கள் பொருந்திய ஸ்லோகம். உபனிஷதாமுல்லாசம் சத்பதமணி தீபமாஸ்ரயம் சுதியாம் குரு கிருஹிணி கர்ப்பமதாத் கௌதஸ்குதாவ பாவகம் கமபி. உபனிஷதாம் உல்லாசம் சத்பதமணி தீபமாஸ்ரயம் சுதியாம் குரு கிருஹிணி கர்ப்பமதாத் கௌதஸ்குதாவ பாவகம் கமபி. அனந்தாச்சாரியன் அனந்த சூரியன் தேவிகளானவர் தோத்தாரம்பை அம்மா ஒரு ஆச்சரியமான குழந்தையை, தெய்வீக குழந்தையை, தெய்வ அம்சம் கொண்ட தெய்வ அவதார குழந்தையை அவரே அந்த கண்டை மூலம் கொடுத்த குழந்தையை தனது கர்ப்பத்தில் சுமந்தாள்.
வேத வாக்கியங்களான உபனிஷதங்களுக்கு அது மகிழ்ச்சியை தந்ததாம். திருவரங்க தமுதனார் ராமானுஜர் நூற்றாண்டில் சேவிக்கும்போது காட்டிய வேதம் களிப்புற்றது அப்படிங்கிறார். ராமானுஜர் வந்ததும் காட்டிய வேதம், பெருமாளை காட்டிய வேதம் இப்போ தான் சந்தோஷப்படுறதான். ஏன்னா ராமானுஜர் கரெக்டாக பரபுருஷத்து அந்த பரதேவத்தை நிர்ணயத்தையும் இந்த விசிஷ்டாத்வைத ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தையும் எல்லா வேத வாக்கியங்களுக்கும் ஒரு சேர அர்த்தம் சொல்லி பண்ணதுனால் காட்டிய வேதம் களிப்புற்றது. அதே மாதிரி இங்கே இந்த சிசு வேதாந்த தேசிகனாகி தர்மத்தின் பாதைக்கு ஒரு ஒளிமயமான ரத்தன விளக்கு போல இருக்கப் போகிறார். தர்மத்தின் பாதை இருளடங்கி இருந்தாலும் அதற்கு வழி நன்னா காமிக்கிறதுக்காக ஒரு பெரிய 1000 வாட்ஸ் லைட் போடுற மாதிரி ஒரு ரத்தன விளக்கு அப்படி விளக்காக இருக்கப் போகிறது இந்த சிசு, இந்த குழந்தை. சத்துவ குணங்களின் இருப்பிடமாக திகழ்ந்தது இந்த குழந்தை. குதிருஷ்டிகளை அழிக்கும் காட்டு தீ போல வாதிடும் துர்புத்தி உடைய நாஸ்திகர்களை அழிக்கும் காட்டு தீயாக இருக்கப் போகிறது. அதனால் ஒரு ஆச்சரியமான குழந்தையை தன் கர்ப்பத்தில் சுமந்தாள் என்று தெரிவிக்கிறார். தததி குஷௌ ஜகதி பூஷணமதுலம் குணோஜ்வலம் சுததி அத்யசிதராபரணான்யாஹாரே அபிக்ரமணே மந்தருச்சிஹி. அந்த கர்ப்பத்தில் உண்டான அந்த அடையாளங்கள், அந்த சிம்டம்ஸ் அதெல்லாம் தெரிய வருகிறது. தததி குஷௌ ஜகதி பூஷணமதுலம் குணோஜ்வலம் சுததி அத்யசிதராபரணான்யாஹாரே அபி கிரமேண மந்தருச்சிஹி. குஷௌ குக்ஷௌ குக்ஷௌ அப்படின்னா அந்த அந்த வயிறு இல்லை அந்த கர்ப்பப்பை. அந்த குக்ஷௌ அதில் உலகத்தில் ஜொலிக்கப் போகும் உயர்ந்த ஆபரணம், உலகத்திலேயே ஜொலிக்கப் போகும் ஒரு ரத்னம், அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான ஒரு மணி, ஒரு ரத்னமயமான ஒரு மணி, ஜொலிக்கப் போகும் மணி ஆபரணம். அப்படி போன்ற ஒரு குழந்தையை, சிசுவை தனது வயிற்றில் சுமந்த அந்த தேவியானவள் வேறு எந்த ஆபரணமும் அவளுக்கு ஒரு பொருட்டே இல்லை, பிடிக்கல. இந்த ஆபரணம் என் வயிற்றில் இருக்கும்போது எனக்கு நகையாவது நட்டாவது, அவளுக்கு அதில் இஷ்டம் இல்லை. அந்த சிசுவானது சத்துவ குணங்களோடு நிகரற்றதாய் ஜொலிப்பதாய் இருக்கிறதுனால உள்ள அழகிய பல்வரிசையை உடைய அந்த தோத்தாரம்பை ஸ்திரீ அம்மா மற்றைய சாதாரண ஆபரணங்களை, அதாவது பிரகாசமில்லாத மற்றைய விஷயங்களை, இதர விஷயங்களை ஒதுக்கி தள்ளினாள். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக உணவின் சுவையை கூட இழந்தாள் என்று தெரிவிக்கிறார் சுவாமி. அதாவது அந்த காலத்திலாம் கர்ப்பஸ்திரீகளுக்கு வெயிட்டாக செயின் போடுவா, வளையல் போடுவா, எல்லாம் போடுவா. அதெல்லாம் அவளுக்கு இஷ்டம் இல்லை. அதனால் அது ஜென்ரலாக அவள்லாம் அதெல்லாம் அந்த நகையெல்லாம் ஜென்ரலாக அவாய்ட் பண்ணுவாள். ஏன்னா ஆல்ரெடி குழந்தைய சுமக்கிறா. ஸோ இங்கே ஜென்ரலாக கர்ப்பஸ்திரீகள் நகை போடுவதை அவாய்ட் பண்ணுறதை இங்கே கவி நயத்தோடு தெரிவிக்கிறார். இந்த ஜொலிக்கப் போகும் ரத்னமயமான ஒரு ஆபரணமான, உயர்ந்த ஆபரணமான சிசுவை சுமக்கும் போது அவளுக்கு வேறு ஆபரணம் தேவையில்லைன்னு கவி நயத்துடன் தெரிவிக்கிறார் சுவாமி. அபியஸ்யன்னிவனேதும் வைஷத்யம் தர்ம கிருத்ரிமாம் வாணிம் தாம கிருத்ரிமாம் வாணிம் பிரதமம் ஜனனீ வதனம் கர்ப்போ அனைஷீத தீவ வைஷத்யம். அபியஸ்யன்னிவனேதும் வைஷத்யம் தாம கிருத்ரிமாம் வாணிம் பிரதமம் ஜனனீ வதனம் கர்ப்போ அனைஷீத தீவ வைஷத்யம். அபியஸ்யன் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணுறா. அதாவது இந்த சிசுவானது ஒரு ஆச்சாரியனாய், ஒரு தேசிகனாய், பின்னாளில் வேத வாக்கியங்களுக்கு ஒரு தெளிவான, ஆச்சரியமாக, கிறிஸ்டல் கிளியராக ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரப்போகிறது. அதற்கான ஒத்திகை போல இப்போவே அந்த வெளிச்சம் இந்த தாயின் முகத்தில் வந்ததாம், வெண்மையாக்கியது. அதாவது குணவான ஒரு சிசுவை கர்ப்பத்தில் தரித்திருக்கும் ஒரு பெண்மணியின் முகம்
அந்த கர்ப்பமானது பூர்ணத்துவம் அடைந்திருக்கும் போது பிரகாசிக்கும் இல்லையா? அது தேசிகனே உள்ளே இருந்தால் எவ்வளோ பிரகாசிக்கும். அதுபோல் இங்கே வைசத்தியம் அப்படின்னா ஒன்று கிளாரிட்டி, கிளியராக தெளிவாக, அது ஒரு முதல் லைனில். ரெண்டாவது லைனில் இன்னொரு வைசத்தியம், அது வெண்மை, அவருடைய முகத்தில் வெண்மை அடைந்திருக்கிறது. அந்த பெண்மணியின் முகம் அந்த கர்ப்பத்தினால் வெண்மை பூர்ணத்துவம் அடைந்திருக்கிறது. அதனால் முகத்தில் வெண்மை ஆக்கியது என்கிறார். அகிருத்ரிமாவாணி அப்படின்னா அந்த வேதம், அகிருத்ரிமாவா, யாராலும் இயற்றப்படாத வேதம், அபௌருஷேயம், அதுதான் அகிருத்ரிமாம் வாணி. அப்படி எழுதப்படாத வேத வாக்கியங்களுக்கு, இதுவரை எழுதப்படாத சொல்லப்படாத வேத அபௌருஷேயம், அந்த வேத வாக்கியங்கள் ஒரு வெளிச்சத்தில் கொண்டு வரப்போகிறது, ஒரு வெளிச்சத்திற்கு வரப்போகிறது. அதற்கு ஒத்திகை போன்று தாயின் முகத்தை வெண்மையாக்கியது என்று ஆச்சரியமாக அனுபவிக்கிறார். ஆச்சம்யதமோ லோகம் சத்வோத்ரிக்தம் சிகீஷுரேஷு சிசு சூஷண சௌகர்யார்த்தம் நைல்யச்சலத குஜாக்ரமணயத்தத். ஆச்சம்யதமோ லோகம் சத்வோத்ரிக்தம் சிகீர்ஷுரேஷு சிசு சூஷண சௌகர்யார்த்தம் நைல்யச்சலத குஷாக்ரமணயத்தத். அதாவது ஆச்சம்ய, அந்த சிசுவானது, இது ரொம்ப அழகான ஒரு காவிய லட்சணத்தோட சுவாமி தெரிவிக்கிறார். ரொம்ப அழகான விஷயம். ஆச்சம்ய, அந்த சிசு, அதாவது அந்த உத்பிரேட்சை என்ற தற்குறிப்பேற்ற அணி, இந்த 82வது ஸ்லோகத்தில் தற்குறிப்பேற்ற அணி. எல்லா கர்ப்பிணிகளுக்கும் பொதுவாக கர்ப்பம் ஆகும்போது முளை நுனிகள் கருத்து போய்விடுமா. அதே போல் தோத்தாரம்பிக்கும் அவருடைய முளை நுனிகள் கருத்து விட்டது. அந்த கருமை சுவாமி தெரிவிக்கிறார், மற்றவர்களுக்கு ஆவதை விட மிகுதியாக ஆயிற்றாம். என்ன காரணம் அப்படின்னா, ஒருவேளை வேதாந்த தேசிகன் தான் வாழ்க்கையில் திரஸ்கரிக்கப் போகிற, ஒதுக்கப் போகிற, தள்ளிவிடப் போகிற தமச குணம், அதை அங்கே கொண்டு வைத்து குழந்தை பருவத்திலேயே உறிஞ்சு அந்த தமச குணத்தை ஒழித்து விட வேண்டும் என்று நினைத்து, அது அந்த முளைப்பகுதியில் அது முளைப்பால் சாப்பிடும்போது அந்த தமச குணத்தை எடுத்து ஒழித்து விட வேண்டும், உறிஞ்சி ஒழிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக. இது கவியின் கற்பனை தான், ஆனால் ரசிக்கக்கூடியதாக இருக்கு. அந்த சிசு உலகில் தமஸ் என்னும் அஞ்ஞான இருளை விழுங்க விரும்புகிறது. உலகத்தில் இருக்கிற தமசையே விழுங்க விரும்புகிறது, தமசை போக்க விரும்புகிறது, சத்துவகுணத்தை அதிகரிக்க மேலோங்க செய்ய விரும்புகிறது. தமஸ்னா கருப்பு நிறம், இருள், 2 பொருள். அதனால் இந்த கர்ப்பஸ்திரீ தோத்தாரம்பிக்க அதிகமாக அந்த முளைக்காம்பில் இருக்கும் அந்த கருப்பை, மார்பின் நுனியை, அந்த தமஸை தனது தாயின் மார்பின் நுனிக்கு கொண்டு வேதாந்த தேசிகன் சிசுவாக அதை இழுத்து உறிஞ்சி ஒழிக்கப் போகிறது என்று ஆச்சரியமாக அனுபவிக்கிறார். மேலும் நாளை அனுபவிப்போம். அடியேன் தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.